சூர்யாவோட கங்குவா படம் கடந்த நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. சில வருடங்களுக்கு அப்புறமா சூர்யாவோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ சூர்யாவோட ஃபேன்ஸும் செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. கங்குவா டீம் படத்தை ப்ரமோட் பண்ணும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா படத்தை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே எதிர்மாறா நடந்தது. உண்மையை சொல்லணும்னா ஆகா ஓகோன்னு சொல்ற அளவுக்கு படத்தை ரொம்ப பயங்கரமாவும் எடுக்கல, சேம் டைம்ல படத்தை ரொம்ப ஒஸ்டாவும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் காமிச்ச ப்ரெசன்ட் போர்ஷன் கண்டிப்பா நல்லால, மற்றபடி பீரியாட்டிக் போர்ஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா கங்குவா படம் இருந்தது. நேத்து பாத்தீங்கன்னா கங்குவா படத்தோட 4வது நாள். நேத்திய ரிவ்யூவையும் ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூவையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். நேத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படத்துக்கு பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க, முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. வழக்கமா சூர்யாவோட எந்த ஒரு படங்களுக்குமே இப்படி நடந்தது கிடையாது. ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கறத ஃபேன்ஸால கூட கண்டுபிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் டேல ரிவ்யூவை தாண்டி ஜாலியா படத்தை கலாச்சி விட்டுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமால ஒரு புது அட்டம் பண்ணிருக்காங்க, அதுல என்ன குறை இருக்கு அப்படிங்கறத அதை தெளிவா ஆடியன்ஸ் சொல்லும் போது அடுத்த படத்துல கரெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா முயற்சிகள் பண்ணுவாங்க. ஆனா கலாய்ச்சி விட்டுட்டு போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு புது அட்டம் பண்றதுக்கு இனிமேல் யோசிப்பாங்க. அண்ட் படத்தோட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோ கிரீன் அபிஷியலா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில 3 நாள்ல 127.5 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அபிஷியலா அப்டேட் பண்ணிருக்காங்க. கங்குவா டீம் சொன்ன மாதிரி படம் 1000 கோடி அடிக்கிறது ரொம்பவே டவுட்டான விஷயம் தான். இருந்தாலும் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.